ஒரு கட்டத்தில் இந்தியா ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அப்போதான் ஒருத்தர் உள்ள என்ட்ரி யாராரு செகண்ட் ஸ்பெல்லுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா 16th ஓவர் போட்டார். 8 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் வந்து 3 ஓவருக்கு 45 ரன் அடிக்கணும். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து போடுறாரு. மனுஷன் ஒரு வேற லெவலில் பவுலிங் போட்டாங்க. வெறும் 6 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா சொல்லவே வேணாம். 7 பாலுக்கு நோக்கிறப்ப வந்து இந்த லாஸ்ட் பால் டாட் பண்ணாம பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறான் ஹர்திக் பாண்டியா. அந்த பாலில் மட்டும் ஏதோ ஒரு 6 ஒரு 4 போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ண சான்ஸ் பயங்கரமாக குறைஞ்சி போயிருக்கும். கடைசியாக டூபே கொடுத்தாங்க. எம்ம ஃபார்மில் இருக்கிற ஜேக்கப் பேர் பேட்டிங் இருக்கிறான். என்ன பண்ண போறப்ப லாங் ஆஃப் அடிச்சாரு. ஹர்திக் பாண்டியா செம்மையாக ஃபீல்டு பண்ணி கீப்பர் த்ரோ அடிச்சு சஞ்சு சாம்சன் ரன் அவுட் பண்ணிட்டாரு. பாடா சொல்லிட்டு அப்போதான் நம்ம மூச்சே விட்டோம். அதுக்கப்புறமேட்டு கடைசி 2 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறப்போ ஒயிடு தூக்கி போட்டு நம்மளை கருக்கு பண்ணிட்டாரு சிவம் டூபே. 1 பாலுக்கு 14, கடைசி பாலு 6, 7 ரன் தேசம் ஜெயிக்கிறப்ப தான் மனசு நிம்மதியாக போணுச்சு. அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுக்குறப்போ வயிற்றுல அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். கை கால் நடுக்கும். மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்ச்சை பார்த்து ஃபீல் கிடைச்சிது.